ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி மேட்ரிக்ஸ். இன்னைக்கு நம்ம மார்வெல்ல இருந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஆகதா ஆல் அலாங் அப்படிங்கிற ஒரு சீரீஸை தான் பார்க்க போறோம். இது வாண்டா விஷனோட ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸ் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இதோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, வேண்டா விஷன்ல வேண்டா அகத்தாவோட எல்லா பவரையுமே எடுத்துட்டு அவளுக்கு ஒரு மேஜிக் ஸ்பெல்லையுமே போட்டுடுவா. இப்போ மார்வெல்ல வேண்டா இல்லை அப்படிங்கிறதுனால அவ போட்ட அந்த மேஜிக் ஸ்பெல்லுமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஆகத்தா அதுலேருந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி தன்னோட பவர்ஸை திரும்ப எடுக்கணும் அப்படிங்கிறதுனால விச்சஸ் ரோடுக்கு போகணும்னு பிளான் போடுறா. இந்த விச்சஸ் ரோட பொறுத்த வரைக்குமே அதுக்குள்ள போறதுக்கு ஒரு கெவன் வேணும். அதனால ஆகத்தா அவளுக்கு கீழே ஒரு குரூப் ஆஃப் கெவனையே கிரியேட் பண்றா. அந்த கெவன்ல ஒரு ஆளாதான் வாண்டாவோட பையன் பில்லி மேக்ஸிமமே இருப்பான். அதே நேரம் சேலம் செவனுமே வருவாங்க இவங்களை அட்டாக் பண்றதுக்கு. அவங்க கிட்ட இருந்து ஆகத்தா எப்படி தப்பிக்கிறா அப்படிங்கிறதையும், பில்லி எப்படி திரும்பி வந்தான், அவன் எதுக்காக விச்சஸ் ரோட முடிக்க ட்ரை பண்றான் அப்படிங்கிறதையும், கடைசியா ஆகத்தாவும் பில்லியும் அந்த விச்சஸ் ரோட ஃபுல்லா முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் தான் இதோட ஸ்டோரியாவே எடுத்திருக்கிறாங்க. இந்த சீசன்ல மொத்தம் 9 எபிசோடு இருக்குது. இது எதுவுமே தமிழ்ல அவைலபிளா இல்ல, இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்குது. இந்த வீடியோல நாம எபிசோடு 1 சீக்கியஸ் டு தோ த ரோட் அப்படிங்கிற எபிசோட தான் பார்க்க போறோம். ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தான அலமுதிக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 எல்லாம் சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சுவோம். ஒரு லைப்ரரிக்கு போறா. அங்க இருக்கிற லைப்ரரியன்ட்ட நம்ம ஆகத்தா அந்த ஆபீசர் கொடுத்த அந்த லைப்ரரி கார்டை எடுத்து கொடுத்து, இவங்க லாஸ்டா என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. அந்த லைப்ரரியனும் இதுல நேமே இல்லை, நான் எப்படி இதை எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றா. நம்ம ஆகத்தாவும் டேட்டா வச்சு கண்டுபிடிக்க முடியாதான்னு கேக்குறா. இதுக்கு அவங்க வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா. உடனே நம்ம ஆகத்தாவும் அந்த லைப்ரரியனை பத்தின சீக்ரெட்டை அங்க இருக்கிற எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கத்தி சொல்லுறா. உடனே அந்த லைப்ரரியனுமே அந்த புக்கோட நேம் வேணா சொல்லுறேன் அப்படின்னு செக் பண்ண போறா. பயப்புண்டா இருக்குல்ல போடா சின்ன. அந்த லைப்ரரியனும் இந்த புக்கு இப்போ இங்க இல்ல, அது 3 வருஷத்துக்கு முன்னாடியே திருடிட்டாங்க, அதோட காப்பீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான வழியை காட்டுறா.
நம்ம ஆகத்தாவும் புக் இருக்கிற இடத்த போய் பார்த்தா அது மொத்தமா எரிஞ்சிருக்குது. அப்போ இங்க ஒருத்தன் இது எல்லாமே அழிஞ்சிருச்சு, இதோட காப்பீஸ் இங்க இல்ல அப்படின்னு சொல்றான். நம்ம ஆகத்தாவும் அங்க இருந்து ஆபீஸ்க்கு போறா. அங்க இருக்கிற ஒரு சீஃப் கிட்ட லைப்ரரியில யாரோ ஒருத்தங்க ஒரு ஷெல்ஃபையே எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த சீஃப் வேண்டாவோட ரெக்கார்டை பத்தி சொல்றாரு. அப்போதாங்க நம்ம ரியோ அங்க என்ட்ரி கொடுக்குறா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? நம்ம சீஃப் ஆகதா கிட்ட இவ ஒரு ஏஜென்ட், உனக்கு கேஸ்ல ஹெல்ப்பா இருப்பா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆகத்தாவும் நீ என்னடா சொல்றது சொல்ற எங்களுக்கு தெரியும், நீ சூத்த மூடு. நான் சொன்னல சார் அசிங்கமா பேசுவான்னு. அந்த சீஃப் அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம ஆகத்தாக்கு ரியோ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல, அட கொக்கா மவனே. ரியோவோ நம்ம ஆகத்தா கிட்ட சம்பந்தம் இல்லாம பேசுறா. ஆகத்தாவும் அவளை கோபமா பாக்குறா. உடனே அவ சரி கேஸ பத்தியே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகத்தா யாரு அவளை அங்க கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ரியோ நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அங்க சுத்தி எந்த கால் தடமுமே இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவ ஒரு மேஜிக்னால தான் அங்க வந்து சேர்ந்திருப்பா அப்படின்னு சொல்றா. ரியோவை பொறுத்த வரைக்கும் ஆகத்தாவை எப்படியாவது ஸ்பெல்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். ஏன்னா அவனும் ஒரு விச் தான், கிரீன் விச். ரியோ சொன்னதை ஆகத்தா நம்பல. நம்ம ரியோவும் எத்தனை நாள் இந்த பொய்யான வாழ்க்கையை வாழ போற அப்படின்னு சொல்லுறா. உடனே நம்ம ஆகத்தா அவளை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே நம்ம ஆகத்தா காட்டுக்குள்ள எடுத்த அந்த பேட்ஜை ஒரு கடைக்கு கொண்டு போய் செக் பண்றா. அந்த கடையில் இருக்கிறவனும் இந்த பேட்ஜை பார்த்துட்டு இது 17ஆம் நூற்றாண்டில் உள்ளது அப்படின்னு அதை பற்றி சில டீட்டெயில்ஸை சொல்லுறான். அப்போ அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு முடி இருக்குது. அடுத்த சீன்லேயே நம்ம ஆகத்தா ஆஃபீஸில் அந்த கேஸை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்குமா அப்படின்னு ஒரு புக்கை புரட்டி பார்த்துட்டு இருக்கிறா. அவளுக்கு ஒரு வேர்டு கிடைக்குது. அது என்ன வேர்டு அப்படின்னா டார்க் ஹோல்டு அப்படின்னு வருது. உடனே அந்த சீஃப் வந்து நீ பண்ணி கழிச்சது போதும், வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீன்லேயே நம்ம ஆகத்தா வீட்டுக்கு போகிறா. அங்கே வீட்டில் போய் ஒரு ரூம் டோரை சோகமாக திறக்கிறா. அது யாரோட ரூம் அப்படின்னா ஆகத்தாவோட பையன் நிக்கோலஸ் கேஜ். அவன் இப்போ உயிரோடு இல்ல. நம்ம ஆகத்தாவும் சோகமா ரூமே பாக்குறா. அப்போ யாரோ திடீர்னு கதவை தட்டுற சத்தம் கேக்குது. நம்ம ஆகத்தாவும் யாருன்னு போய் பார்த்தா நம்ம ரியோ கையில பீட்சா பாக்ஸோட நிக்கிறா. அப்போ நம்ம ஆகத்தாவும் அவளை உள்ள கூட்டிட்டு போய் உள்ள 2 பேரும் தண்ணியை போட்டுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரியோ நம்ம ஆகத்தா கிட்ட நீ என்ன ஏன் வெறுக்கிற அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறா. அதுக்கு நம்ம ஆகத்தா அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்றா. அப்போ யாரோ வீட்டுக்கு மேல இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஆகத்தாவை யாருன்னு பாக்குறா. அப்போ அங்க ஒருத்தன் இருக்கிறத பார்த்துட்டு யாருடா நீ அப்படின்னு கேக்குறா. உடனே அவன் ஜன்னல் வெளியா தப்பிச்சு ஓடுறான். நம்ம ஆகத்தாவும் தப்பிச்சாடா ஓடுற, இரு நானும் வெளியே வந்து உன்னை பிடிக்கிறேன் அப்படின்ட்டு ஆகத்தா ஜன்னல் வெளியா ஏறி குதிச்சு போக பாக்குறா. ஆனா என்ன கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஆகத்தாவும் அப்படின்ட்டு பின்னாடியே ஓடுறா. நம்ம பில்லியும் புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன், குறுக்கு எது மணலாரி வந்துடா சாமி. அப்ப பார்த்து மிஸ்ஸஸ் ஹார்ட் வந்து அவனை கார்ல மோதிடுறா. இப்போ கீழே விழுந்துடுறா. நம்ம ஆகத்தா யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம பில்டிங்க. உடனே ஆகத்தாவும் அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறா. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ரியோவும் இருக்கா. ஆகத்தா பில்லிய விசாரிக்க போறா. அங்க பில்லி நம்ம ஆகத்தாவை பார்த்து நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுறான். அவன் சொல்லுறத கண்டுக்காம நம்ம ஆகத்தா அவங்கிட்ட என் வீட்டுல நீ என்ன தேடுன அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் திமிரா பதில் சொல்றான். இதனால காண்டானா நம்ம ஆகத்தா எட்டிட்டு ஒரு உதங்க. உடனே நம்ம ஆகத்தா அவனை பார்த்து என் கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லைன்னா நான் உன்னை இங்கேயே கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. அதுக்கப்புறம் அவங்கிட்ட கேள்வி கேட்குறா. அப்போ அவன் ரோடு அப்படின்னு சொல்லுறான்.
அதுக்கு நம்ம ஆகத்தா ரோடா என்ன ரோடு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பில்லியும் உங்களை மாதிரியான ஆளுக்கு தான் அது தெரியுமே அப்படின்னு சொல்லுறான். நம்ம ஆகத்தாவுக்கு இவன் என்ன சொல்லுறான்னு தெரியல, முழிச்சுக்கிட்டே நிற்கிறா. அப்போ அங்கே அவன் கையில் கருப்பு கலரில் இருக்கிறத பார்க்குறா. உடனே அவன் இது டார்க் ஹோல்னால வரல, வெறும் இங்க் தான் அப்படின்னு சொல்லுறான். அவன் சொல்கிறத கேட்டு ஆகத்தா காண்டாயிட்டா. உடனே ஆகத்தாவும் இறந்து போன அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காட்டி இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, இவளுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறா. பில்லியும் எந்த பொண்ணு, ஃபோட்டோவில் வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும்தானே இருக்குது அப்படின்னு கேட்குறான். என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. உடனே நம்ம ஆகத்தா திரும்பி ரியோவை பார்க்குறா. ஆனால் அங்கே அவ இல்லை. இப்போ பில்லி ஆகத்தாட்ட எதுக்காக அந்த பெயிண்டிங்கை இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறான். நம்ம ஆகத்தாவும் திரும்பி பெயிண்டிங்கா அப்படின்னு பார்க்குறா. அங்கே உண்மையாகவே பெயிண்டிங் தான் அந்த இடத்துல இருக்குது. நம்ம ஆகத்தாவும் என்னடா மேஜிக் பண்றியா அப்படின்னு நினைக்கிறா. இப்போ நம்ம பில்லி அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயில போடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஆகத்தாவும் நான் அந்த இறந்து போன பொண்ணை பார்த்தேன், அப்போ அது எப்படி ஃப்ளவர்ஸா மாறிச்சு அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட அந்த பொண்ணோட பாடி உண்மையா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு மார்ச்சரிக்கு வாரா. உள்ள வந்து பார்த்தா அங்க யாருமே இல்லை. நம்ம ஆகத்தாவும் அந்த பொண்ணோட பாடி இருக்கிற இடத்துக்கு போறா. அங்க அந்த பாடி இல்லை. நம்ம ஆகத்தாவும் இல்லை நான் அவளை பார்த்தேன் அப்படின்னு கண்ணை மூடிட்டு துறக்கிறா. இப்போ அந்த பொண்ணோட பாடி இருக்குது. ஆகத்தா அவ பக்கத்தில் போறா. அப்போ அவளோட முடிய பார்த்து அவளை அறியாமலேயே ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்லுறா. அப்போ அவ காலை பார்த்தா அதுல லைப்ரரியோட அந்த கார்டு இருக்குது. எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. அப்போ அதுல வாண்டாவோட பேர் வருது. அதை பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி நம்ம ரியோ வந்து கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுறா. அப்போ நம்ம ஆகத்தா ரியோ கிட்ட எப்படி இந்த பொண்ணு இறந்தா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரியோ ஊரெல்லாம் கடை வாங்கி கடைசியில தெரு தெருவா பிச்சை எடுத்து லோல் போட்டு செத்தாயா அப்படின்னு சொல்றா. அதே நேரம் அவ உனக்கு போட்ட ஸ்பெல்லுமே பிரேக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஆகத்தா ஏன் இந்த இடம் இப்படி ஹீட் ஆகுது அப்படின்னு கேக்குறா. அவளோட ட்ரெஸ்ஸை கலட்டுறா. அப்போ அவ வாண்டா விஷன் சீரீஸ்ல இருக்கும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலோ அதே ட்ரெஸ் திரும்ப வருது. இது மூலமா என்ன சொல்றாங்கன்னா வாண்டாவோட ஸ்பெல் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னும் அதனால அவ அதுல இருந்து கொஞ்சமா வெளியே வர அப்படிங்கறது தான் சொல்றாங்க. கடைசியில வாண்டா விஷன் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல போட்டிருந்தா அதே ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஆகத்தா வரா. அவளை பார்த்து இப்போ ரியோ நீ யாரு அப்படின்னு கேட்குறா. நம்ம ஆகத்தாவோ அங்க இருக்கிற லைப்ரரி கார்டை பார்க்குறா. அது
நீ இப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா இப்போ என்கிட்ட பவர் இல்லை, நீ என்ன கொன்ன அப்படின்னா அது உனக்கு தான் அவமானம், எனக்கு முதல்ல பவர் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் 2 பேரும் சண்டை போடும் அப்படின்னு சொல்லுறா. ரியோவும் அதை கேட்டுட்டு ஆமா நீ சொல்றதும் சரிதான், அப்போ உனக்கு பவர் கிடைச்சதும் எனக்கு சொல்லு, நான் வந்து உன்னை கொன்னுட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. ஆகத்தாவும் கண்டிப்பா உனக்கு சொல்லாம எப்படி அப்படின்னு சொல்றா. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ரியோவும் ஆகத்தா பக்கத்துல வந்து ஒரு விஷயம் சொல்றா. அது என்ன அப்படின்னா, உன்னை கொல்றதுக்காக சேலம் 7 வராங்க, நீ எங்க போனாலும் அவங்க உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியோ இருந்து கிளம்பிடுறா. நம்ம ஆகத்தாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே நிக்கிறா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ஆகத்தா என்ன பண்ண போறா, சேலம் 7 கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறா, ஆகத்தாவுக்கும் ரியோக்கும் அப்படி என்னதான் சண்டை, ரியோ ஏன் ஆகத்தாவை கொல்ல நினைக்கிறா, ஆகத்தாவும் பில்லியும் இனிமே என்ன பண்ண போறாங்க, இப்படி எல்லா கேள்விக்கான பதிலுமே இனி